أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا. மூசா தன்னுடன் இருந்த இளைஞனிடம், இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையில் நான் சென்று கொண்டே இருப்பேன், பிரயாணித்துக் கொண்டே இருப்பேன், அல்லது நீண்ட காலம் பிரயாணிக்க நேர்ந்தாலும் நான் சென்று கொண்டிருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு நீர் நினைவுபடுத்துவீராக. இது சூரத்துல் கஹ்ஃபினுடைய 60வது வசனம். இந்த வசனத்துல இருந்துதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மூன்றாவது ஒரு முக்கியமான வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறான். இது வரைக்கும் செல்வத்தை பத்தி ஒரு ஸ்டோரியா எல்லாம் சொல்லியிருந்தான். அதுக்கு முன்னாடி குகைவாசிகளுடைய அந்த சம்பவம், அந்த அதிகாரம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லி காமிச்சான். அதற்கு பின்னாடி மறுமையுடைய அந்த காட்சிகள் எல்லாம் அல்லாஹ் விவரிச்சதுக்கு பின்னாடி இப்போ இந்த 60வது வசனத்துல அறிவை தேடக்கூடிய ஒரு முக்கியமான கருவை பற்றி, அந்த ஒரு கான்செப்டை பற்றி தான் இந்த வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் பேச ஆரம்பிக்க போறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கணும். இதனுடைய சபப் நுசூல் அப்படின்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மக்கள்லயே அதிக அறிவுடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு இறை தூதர் அப்படின்ற அடிப்படையில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லை, நீங்க இல்ல, 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல என்னுடைய அடியார் ஒருத்தவர் இருக்கிறார், அவர் உங்களை விட அதாவது அதிக அறிவுடையவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உணர்த்தி காமிச்சான். அந்த அறிவு என்ன அப்படின்றத தேடிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயணம் தொடங்குது. இப்ப இந்த வசனத்துல ஒரு சமூகத்தினுடைய தலைவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கத்துக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பணிவோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாணவராக இந்த இடத்திலே போகக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இது கால மூசா லி ஃபதாஹு. இப்போ மூசா அப்படின்ற இது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. அவங்கள்ட்ட தன்னை விட ஒரு அறிவு ஒருத்தவங்கள்ட்ட அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அது யாருன்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாலிபர் கிட்ட சொல்றாங்க. ஆஹ் அந்த வாலிபர் யாரு அப்படின்றத ஒரு சிறு குறிப்பா நம்ம சொல்லலாம். ஃபதா அப்படின்றது ஒரு வாலிபரை குறிக்குது. அந்த வாலிபருக்கு பெயர் யூஷா பின் நூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபின்னு கூட சொல்றாங்க. இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த யூஷா பின் நூன் ஒரு முக்கியமான ஒரு நபராக, பனி இஸ்ரவேலர்களுக்கு தலைமை தாங்கியவராக, யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி இவங்க தான் தலைமை தாங்குறாங்க, நபியாக இருந்தாங்க. பைபிள்ல இவங்க பேர் ஜோஷுவா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ அந்த வாலிபர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிற அந்த வாலிபர் யூஷா பின் நூன் தான் அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிர்கள் இதற்கு தப்சீர் கொடுக்குறாங்க. ஸோ இதுல 40 ஆண்டுகள் பாலைவனத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த இந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவா ஒரு விஷயம் இருந்துச்சு, பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்றது. அது அந்த பைத்துல் முகத்தஸ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி வெற்றி கொண்ட தளபதி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான். இப்போ ஹதீஸ்ல இவங்களை பத்தி எப்படி வருது அப்படின்னு சொன்னா, யூஷா பின் நூன் பைத்துல் முகத்தஸ முற்றுகையிட்டு இருந்த போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அசர் முடிஞ்சு அந்த சூரியன் மறையக்கூடிய சமயம்.
சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மறுநாள் தொடங்கிரும் சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து போர் செய்யக்கூடாது. அப்போ இந்த யூஷா பின் நூன் வந்து சூரியனை பார்த்து, நீயும் வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய, நானும் வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிபவன். இறைவா எங்களுக்காக நீ வந்து இந்த சூரியனை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் வந்து இவங்களுடைய துஆவை அங்கீகரிச்சு அந்த நகரை வந்து கைப்பற்றும் வரை, பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற வரைக்கும் சூரியனை மறையாமல் நிறுத்தி வைத்தான் அப்படின்னு சொல்லி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியும். சூரியன் வந்து யாருக்காக வேண்டிய நிறுத்தப்படல, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. சோ எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதராக இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தனக்கென்று ஒரு உதவியாக ஒரு வாலிபரையும் நியமிச்சிருக்காங்க. அவங்க பேரு யூஷா பின் நூன். அப்போ இது வந்து பயணத்துல போகும்போது ஒரு துணைய எப்பயுமே நம்ம வச்சுக்கணுன்ற ஒரு அவசியத்தை வந்து இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மா அல் பஹ்ரைனி அவ் அம்திய ஹுகுபா. இரண்டு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரை அல்லது பல ஆண்டுகளை கழிக்கும் வரை நான் தேடுவதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துடைய இறுதியாக சொல்றான். இப்ப இதுல பாருங்க, லா அப்ரஹு அப்படின்னு சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்றாங்க? அசைக்க முடியாத ஒரு உறுதி. நான் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்து என்னோட இலக்கை அடைய தடுத்தாலும், நான் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி லா அப்ரஹு ஹத்தா அபுலுக, நான் அடைகின்ற வரை, என்னோட இலக்கை அடையும் வரை எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். மஜ்மா அல் பஹ்ரைன். மஜ்மா அல் பஹ்ரைன் அப்படின்றது வந்து ரெண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை தேடி புறப்பட்டாங்களோ அந்த ரெண்டு கடல்களுக்கு மத்தியிலன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான் இல்லையா, அந்த இது வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவங்களை சந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் வந்து இந்த இடத்த குறிப்பிட்டு வச்சிருந்தான். இப்போ இதற்கு வந்து அந்த மஜ்மா அல் பஹ்ரைன் அப்படின்றது கூட குரான் முஃபஸ்ஸிர்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு அந்த மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய தரைக்கடல், அதே மாதிரி செங்கடல் ரெண்டும் சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த பாரசீக வளைகுடாவும் ஓமன் கடலும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, அல்லாஹ் வந்து ஒரு சந்திப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை அடையாளமாக அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்றது இதுல நமக்கு புரிய வருது. அவ் அம்திய ஹுக்குபா, அல்லது பல ஆண்டுகளை கழிக்கும் வரை. ஹுக்குப் அப்படின்னு சொன்னா நீண்ட காலம் என்ற பொருள். இதற்குன்னு சொல்லி சில கால அளவு வந்து தப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க. ஹுக்குப் அப்படின்றது வந்து 80 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு ஆண்டுக்கு 12 மாசம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 30 நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் மறுமையினுடைய கணக்குப்படி 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 80 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதா வந்திருக்கு. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவுல். இது வந்து தப்சீர் அறிஞர்களுடைய விளக்கம், அவ்வளவுதான். இரண்டாவது முஜாஹித் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க இது வந்து 70 ஆண்டுகளை குறிக்கும். இப்போ பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எவ்வளவு காலம் பிடித்தாலும் சரி, எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, என்னோட இலக்கை நான் அடையும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபு வழக்குக்கு பேரு ஹுக்குப். எவ்வளவு காலம் ஆனாலும் அது வந்து இயர்ஸ் எல்லாம் குறிப்பிடாம சொல்ற ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சொல்லதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு பல்வேறு விதமான பாடங்கள் இதுல அடங்கியிருக்கு. ஒண்ணு, விடாமுயற்சி. எவ்வளவு வந்து தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் சிரமங்கள் வந்தாலும், ஒரு இலக்கை நம்ம நிர்ணயம் செய்யறோம்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் ஓயாம உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது, ஒரு பெரிய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ அவங்கவே வந்து தன்ட்ட ஒரு அறிவு இல்ல, தன்னிடம் இல்லாத ஒரு ஒரு அறிவை பத்தி அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி எவ்வளவு தூரமும் வந்து போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சோ அப்போ பெரியவங்க, பெரிய தூதர் அவங்க போகணுன்றதே இல்ல. ஆனாலும் ஒரு பணிவோட நம்ம போய் யாருன்றத பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது.
ஸோ எவ்வளோ பெரிய தலைவராக தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த போதிலும் வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை கத்துக்கணுன்றதுக்காக வேண்டி வந்து பயணிக்க தொடங்குனாங்க. இன்றைக்கு சூழல்ல பட்டம் பெற்று வெளியேற மாணவர்கள் ஆஹ், ஆலிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் படிப்பு முடிஞ்சிருச்சு, கற்றுக்கொள்றதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காம தொட்டில் முதல் சுடுகாடு வரை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ஆர்வத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்றது இதுல வந்து புரிய முடிகிறது. அதே மாதிரி எவ்வளவு வந்து ஒரு நிம்மதியான வாழ்வு. ஏன்னா ஒரு தலைவர், தூதர் அப்படின்னும் போது அவங்க வந்து எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சாதாரண பயணியாக கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போய் வந்து நம்ம கத்துக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? லட்சியத்திற்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்களே தவிர அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பதவிக்கோ அல்லது வந்து அந்த மற்ற விஷயங்களுக்கோ அவங்க முன்னுரிமை கொடுக்கல. ஏன்னா நபிசல்லாஸ்லம் சொல்றாங்க இல்லையா, ஒரு அறிவை தேடி ஒருவர் ஒரு பாதையில போறாருன்னா அல்லாஹ் அவருக்கு வந்து சுவனத்திற்கான ஒரு பாதையை எளிதாக்குகிறான். மன்சலக்க தரீக்கன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு பிஹி தரீக்கன் இலல் ஜன்னா. சுவனத்திற்கான பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுறான் அப்படின்ற அடிப்படை வந்து இதுல இருந்து புரிய வருது. அதான் நினைவுறுத்த சொல்றாங்க இது கால மூசா. சொல்றது டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா சமயம், அந்த கூர்ந்த சமயத்தை அல்லாஹ் வந்து அல்ல வகையா அறிவிக்கிறான். ம். லீஃபத்தா லா அப்ரஹ பத்தா லா அப்ரஹன்னா அப்ரஹ்னா போயிட்டே இருப்பேனா விடாமுயற்சியோட. ஆமா, என்ன நான் ஓய நடந்தாலும் மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் விடாமுயற்சியோட நான் போயிட்டே இருப்பேன். அது எத்தனை கடல்ல படகுல போறாங்க இல்லையா, போட்ல தானே போறாங்க. இல்ல கடலோரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். போட்ல போறோம்னு சொல்றாங்க, சில பேர் நடந்து போறாங்க, போட் கடல் ஓரம்னு சொல்றாங்க. அல்ல ஆலம் அத்தா அப்ளுக மஜ்மா பயிர் அதெல்லாம் எங்க இருக்கு இந்த இடம், ஏன் அப்படிங்கிறது தெரியாது. யாருன்னா பின்னாடி சொல்லுவாங்க அந்திய ஹுக்குபா, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் லாங் டேர்மா இருந்தாலும் சரி, இவங்களானாலும் சரி, ஒரு வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஆனாலும் அந்த ஒரு மிஷனை நோக்கி எல்லாம் வகி அறிவிச்சிருக்கா, நீங்க அங்க போங்க அப்படிங்கிறதுனால அவங்க போறாங்க இல்லைங்களா. அவங்க ரசூல் தானே, நபி தானே அவங்களும் இந்த இடத்துக்கு போங்க. அவங்க வந்து வகி ஏற்பாடு பண்ணி தானே அவங்க நடந்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அல்லாஹ் அப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போக சொல்லியிருக்கிறான். நமக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி படிப்புன்னு என்னன்னு, நம்ம அந்த மாதிரி நல்லா நம்ம இல்ஹாம் நல்ல கல்வியை நோக்கி பயணிக்கணும். நம்ம நோக்கி போகணும். அதாவது நிறைய இன்டர்நெட், யூடியூப் எல்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு பேச்சு நடக்குது, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆலியம் பேசுறாங்கன்னா நாடி போகணும். பள்ளியாசலுக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ மற்ற நாடுகளுக்கோ கூட நடக்குது. நிறைய போறதுனால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. யாரோட பத்தான இளைஞன், ஒரு இளைஞரோட போனா ஒன்றும் நல்லா இருக்கும். நமக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா மனசுலயாவது அவங்க இளைஞனா இருக்கும். நினைக்கிறேன் மனதாலையாவது. இளமைங்கிறது வந்து ஒண்ணு வயதால இளமை. சில பேர் வயசாகியும் இளம் துடிப்போட இருப்பாங்க, மனசால இளமையா இருப்பாங்க. சில பேர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், வயசான மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்மளால முடியாது, இதெல்லாம் வந்து நடக்காது, நெகட்டிவா பேசிட்டு இருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா 60 வயசுல எல்லாம் செய்யலாம் முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. சோ நம்ம வந்து சூஸ் பண்றது வந்து யாரு அந்த மாதிரி வயதாலையும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, நேர்மறை சிந்தனையோட இருக்கவங்களோட நம்ம ஒருங்கிணைஞ்சு பயணிச்சா நல்ல இந்த பயணத்தையும் அந்த அந்த இலக்கை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம பயணிக்கலாம். அப்படிதான் என்னோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா, +2 படிச்ச ஊர்ல படிச்சு சிஏ படிக்கணும்னு ஒரு ஆட்டம் இருந்துச்சு. சிஏ எல்லாம் யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கோர்ஸுங்க அப்படின்னு நிறைய பேர். அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொன்னாங்க.
நல்லா முடிக்க முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு தமிழ்ல படிக்கிற அந்த அளவுக்கு. தஞ்சாவூர் ஒரு சின்ன கிராமம். அங்க பண்ணாரோடைங்கிற ஒரு கிராமம், வளத்தூருங்கிற ஸ்கூல்ல படிக்கிறது. நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனும் அந்த மாதிரி தான். 2 பேரும் சேர்ந்து சென்னை கிளம்புறோம். என்ன, சென்னை கிளம்பி ம். ஒரு ஆடிட்ட போய் பல பல பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு ஒரு ஆடிட்ட சேர்ந்து அவன் படிக்கவே அதில் பாஸ் பண்ண மாட்டேன். சிஏங்கிறது வந்து ரோட்ல ஒரு கஷ்டமான கோர்ஸ். ஒரு ம். 100 பேர் எழுதுனா 100 பேர் பரீட்சை எழுதுனா 2 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. என்ன, ஸோ போனோம் 2 பேரு. இதே ஸ்டோரி தான். என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பாஸ் பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன, இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த வயசுல பயணிச்சோம்னா, இப்போ இப்போ நம்ம ஒண்ணு கத்துக்கணும், ஒரு இலக்கை நோக்கி போகணும்னா ஒரு நல்ல துணையோட, ஒத்த கருத்துடையவங்களோட சேர்ந்த அதுதான் இஸ்லாம் ஜமாத்தை என்கரேஜ் பண்ணுது இல்லைங்களா? தொழுதா கூட வீட்டுல கணவன் மனைவி கூட சேர்ந்து தொழலாம். கணவன் வந்து ம். இமாமத்து நடத்தலாம், மனைவி வந்து பின்னாடி தொழலாம் இல்லைங்களா? நான் அதனால வந்து நிறைய அதுவும் ஜமாத்தா கன்சிடர் பண்றாங்க. நான் ஒரு இதுல பண்ணும்போது ஒரு பையன், ஆண் பையன் வந்து அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஜமாத் நடத்துறாங்க. என்ன, ஸோ அதுவும் வந்து ஜமாத்தா தான் கருதப்படுது. இன்கேஸ் பள்ளியாச போக முடியலன்னா அவங்களால. ஸோ பள்ளியாச போக டைம்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஜமாத்து நடத்தினா அதோட நன்மை வந்து 27 மடங்கு ஆயிடுது இல்லைங்களா? அப்படிதானே? நார்மலா தொழுறதை விட. ஆமா. ஸோ அந்த மாதிரி 2 பேரு ஒரு டீமா குழுவா சேர்ந்து ஒத்த கருத்துக்களோட பயணிச்சா அது வந்து ஒரு நமக்கு ஒரு மனசாலையும் துணையா இருக்கும், உடலுக்கும் துணையா இருக்கும், ஒரு சேஃபாவும் இருக்கும். 2வது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஞாபகப்படுத்திக்குவோம். என்ன, ஸோ இதுல வந்து நம்ம படிக்கிற ஒரு 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 லெசன்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல நமக்கு ம். என்னன்னா, நம்ம நல்ல இலக்கை அதே நோக்கி. மாதிரி ம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பணிவு இருந்துச்சு. ம், ஏன்னா பெரிய ஜனாதிபதி, நாட்டை ஆளக்கூடியவங்க. இப்படி ம். இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணுன்றதுக்காண்டி இவ்வளவு தூரம் இறங்கி ஆ, ம். இவ்வளவு பணிவு தூரம் இறங்கி வந்து. கத்துக்கணும் ஒரு தேவை நமக்கு. அதாவது அல்லாஹ் சொல்லுவான்ல, சூரா யூசுப்ல சொல்லுவான்னு நினைக்கிறேன். ம். அது ஒரு ஒருத்தனோட அறிவுடையும் ஒருத்தருக்கு மேல அறிவுடையும் உலகத்துல இருந்துட்டு தான் இருப்பாங்க. என்ன, என்ன وَفَوْقَ என்ன என்ன كُلِّ ذِي அர்த்தம், என்ன عِلْمٍ عَلِيمٍ. ஆஹ் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மள எல்லாம் வந்து எப்பவுமே நம்ம டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்ல மாட்டான். என்ன, நீ முட்டாள உன்னோட மேல ஒருத்தன் இருக்கான் அப்படி அல்லாஹ் எப்பவுமே சொல்ல மாட்டான் இல்லையா? நீங்களும் அந்த அளவுக்கு போங்க போங்கன்னு தான் சொல்லுவோம். நீங்க அடுத்த லெவலுக்கு போ, அடுத்த லெவலுக்கு போ, அடுத்த லெவலுக்கு போன்னு தான் சொல்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் இந்த கல்வியை நோக்கி பயன்படணும். நல்ல உன்னத கல்வியை நோக்கி போகணும். இந்த ம். விடாமுயற்சியோட செய்யணும். நீண்ட காலம், ஷார்ட் டேர்ம் கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, அதை அப்படி விட்டுறது கிடையாது. ஏதாவது ஒரு லாங் டேர்மா நீண்ட காலமா படிக்கிறது. நான் ஒரு நம்ம தப்சீர் இல்ல ஒரு ஈவன் ஆலிம் கோர்ஸே கூட நிறைய இருக்குங்க. ஆலிம்கள் கோர்ஸ் நிறைய மார்க்க கல்விகள், பயனுள்ள கல்விகள்லாம் லாங் டேர்மா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஜாயின் பண்ணி படிக்கிறது, பயணம் செய்யறது. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லயே நடத்துறாங்க. ஆன்லைன்ல நடத்துறாங்க. பயணம் நடத்துறது, நல்ல துணையை ம். வச்சுக்கிறது, எல்லாம் செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அந்த லட்சியத்தை எல்லாம் லேசாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அடுத்து. ம். فَلَمَّا بَلَغَا مَجْمَعَ بَيْنِهِمَا نَسِيَا حُوتَهُمَا فَاتَّخَذَ سَبِيلَهُ فِي الْبَحْرِ سَرَبًا. அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது. இது 61வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து குறிப்பிட்ட அந்த சந்திப்பு நிகழப்போற அந்த அடையாளத்தை இங்க சுட்டி காமிச்சிட்டு, அதே மாதிரி அடுத்ததா அந்த மீன் வந்து உயிர் பெற்று அவங்க கொண்டு போறது எப்படினாலும் சமைச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த மீன் வந்து உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது, அதே மாரி எந்த இடத்துல அது போகுதோ அதுதான் அந்த இடத்திற்கான அடையாளம் அப்படின்றத அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி காமிச்சிருந்தான் அவங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில அந்த செய்திய பற்றி தான் இந்த வசனத்துல பேசுறான். "ஃபலம்மா பலகா மஜ்மஅ பைனிஹிமா." அவ்விரண்டு கடல்களும் இடைய சந்திக்கும் இடத்தை அவ்விருவரும் அடைந்தபோது. இப்போ 2 பேருமே ரொம்ப தூரம், நீண்ட தூரம் நடந்து வந்து, அவங்க எந்த இடத்த வந்து அடையணுமோ, மஜ்மா அப்டின்னா, அவங்க எந்த இடத்துல கூடணுமோ, அந்த இடத்துல வந்து அ அடையிறாங்க.
ஸோ கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த நம்ம ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சிருந்தா, அந்த அடையாளத்தின் பேர்ல அவங்க வந்து குறிப்பிட்ட இடத்த வந்து சேர்ந்துட்டு, அங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. நசியா ஹூதஹுமா, தங்கள் மீனை மறந்து விட்டனர். பயணத்திற்காண்டி அவங்க போற சமயத்துல மீனை வந்து சமைச்சு உணவாக எடுத்துட்டு வர்றாங்க. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது. இப்போ அதுதான் வந்து அவங்களுடைய அடையாளம். அந்த ஞானி எங்க இருக்கிறார், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்கன்ற அந்த இருக்கும் இடத்திற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ எந்த இடத்துல விட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்ப அந்த மறந்தி வந்து 2 விதமா விளக்கப்படுது இந்த இடத்துல. ஒண்ணு, அந்த மீன் அ உயிர் பெற்று சென்ற அற்புதத்த யூஷா வந்து பார்க்கிறாரு. யூஷா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்ல மறந்துட்டாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, ஆ 2 பேரும் இருந்த அந்த இடத்துல பாறை ஓரத்துல வச்சுட்டு தான் ஓய்வு எடுத்தாங்க. அந்த நிலையும் அவர் கவனிக்க மறந்துட்டாங்க. ஸோ 2 விதமான மறதி வந்து இந்த இடத்துல விளக்கப்படுது. அப்ப மறதி அப்படின்றது வந்து ஆ தற்செயலா இல்ல. இது வந்து அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பேர்ல நடந்தது தான். இப்போ இந்த அவங்க 2 பேரும் இவ்வளோ தூரம் தாண்டி போயி, அவங்க சோர்வடைஞ்சு, திருப்பி அவங்க மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லி காட்டுவான். அதுதான் திட்டமும் கூட. ஸோ ஒரு மாணவருக்கு கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அதுல பொறுமை எவ்வளோ தூரம் அதிகமா இருக்கணும் அப்படின்றத ஒரு முதல் கட்டமான ஒரு பயிற்சியாக இதுல வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஸோ இதுல அற்புதத்த பார்க்கணும். அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமை. இறந்து சமைக்கப்பட்ட ஒரு மீனு, தண்ணிக்குள்ள வந்து திருப்பி உயிர் பெற்று போறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இதுல நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, அறிவை தேடி ஒருத்தவங்க வந்து போறாங்கன்னா, அல்லாஹ் சில டைம்ல அவங்களுக்கு சில அதிசயங்கள காட்டி, அவங்களுடைய உள்ளத்த இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துவான் அப்படின்றத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி சரபா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆ ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி சரபா. அந்த மீன் கடலில் ஒரு சுரங்கம் போன்ற வழியை அமைத்துக் கொண்டு தப்பிச் சென்றது. ஃபத்தஹத சபீலஹு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆ ஒரு மீனு உயிர் பெற்று எழுறது ஒண்ணு. 2வது அதுவே ஒரு பாதைய சுயமா தேர்ந்தெடுத்துக்குது. இதுவும் அல்லாஹ்வினுடைய அந்த பேராற்றல காட்டக்கூடியதாக. ஃபில் பஹர், கடல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அநேகமா அந்த இதுல தான் போயிருக்கணும். கப்பல்ல போயிருக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா ஓரமா போயிருக்கணும். அதுல தான் அந்த மீன் வந்து ஆ தன்னோட பாதைய வந்து தேர்ந்தெடுத்துக்குச்சு. அப்போ இறந்த ஒன்றுக்கு உயிர் குடுப்பதும், அதற்கு வழிகாட்டுவதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப எளிய விஷயம் அப்படின்றத உணர்த்துறது. இந்த சரபாவுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. சரபா அப்படின்றது வந்து சுரங்கம் அப்படின்ற பொருள்ல வருது. நிலத்தடி சுரங்கம். நல்ல ஆழமான சுரங்கம். இப்போ அந்த இதுல முக்கியமானது என்ன? அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ள போனதுக்கு பின்னாடி, அது பாதையில வந்து தண்ணி வந்து குளோஸ் ஆவலையாம். தண்ணீர் வந்து மூடிக்கொள்ளாம, ஒரு குழாய் மாதிரியான வடிவத்துல, அல்லது வந்து ஒரு குகை மாதிரியான வடிவத்துல அப்படியே இருந்துச்சு. அந்த இடத்து தான் வந்து அடையாளமாக, அந்த பாதைய தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய உதவியாளர் யூஷா பின் நூன் வந்து பார்த்தாங்க அப்படின்ற இத வந்து சொல்லி காண்பிக்கிறாங்க. ஸோ இதுல அவ்வளவுதான். ஈஷா வந்து ஒரு அற்புதத்த பார்த்தாரு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அவங்க ஓய்வெடுத்து இருந்ததுனால சொல்லல, மறந்துட்டாங்க. பிறகு வந்து அவங்க பயணத்த தொடர்ந்து போகும்போது, ஷைத்தான் வந்து மறக்கச் செய்தான் அப்படின்ற காட்சிய தான் அல்லாஹ் வந்து அடுத்தடுத்து சொல்லி காண்பிக்கிறான். இதுல ம். நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும்போது, ஒரு இலக்க நம்ம அடையிறோம் அப்படின்னும்போது, அதுல ஒரு கவனக்குறைவு எப்பயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வேகமான உலகம், அப்படியே வேக வேகமா போயிட்டு இருக்கு எல்லா விஷயத்துலயும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு இலக்க நிர்ணயிச்சு, அதுல நம்ம பயணம் செஞ்சு போற சமயத்துல, முக்கியமான அடையாளங்கள், முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றத வந்து சில சமயத்துல நம்ம தவற விடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதற்கான எல்லா இதையும் வந்து சேஃப்டியா ஒரு கவனக்குறைவு இல்லாம கவனமாக இருக்கணும் அப்படின்றத இதுல வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் நம்ம மறக்கணும் நல்லா எழுதியிருந்தானா
அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி, மனிதன் சுய அறிவு அப்படின்னு கொடுத்திருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சில அந்த கவனக்குறைவை தவிர்த்துக்கணுன்றது இதுல புரிய வருது. அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மிகப்பெரிய தூதர். அவங்களுக்கும் மறதி ஏற்பட்டிருக்கும். இது ஒரு மனித இயல்பு. இன்றைய சமுதாயத்துல வாழக்கூடிய சமயத்துல தலைவர்களாக இருந்தாலும், அல்லது வந்து மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும், தவறே செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அவர்களும் மனிதர்கள் தான் என்ற யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கொள்ளணும்ன்றது இதுல நமக்கு புரிய வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழு வைக்கும்போது மறந்துட்டாங்க. அப்போ பின்னாடி இருந்து நீங்க எடுத்து கொடுத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்ற அந்த நிகழ்வு கூட நமக்கு வந்து புரிய வருது இல்லையா? ஸோ அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, மறதி மறதி வந்து மனிதனுடைய இயல்பு. ம். அதனாலதான் அவன் இன்சான் பேர் வச்சிருக்கான் அல்ல இல்லையா? நான் இன்சான் ஏன் பேர் வச்சான்? மறக்கக்கூடிய மனிதன். அல்லாஹ் வந்து மறக்கக்கூடியவன் சொல்லுவானா? நம்ம வந்து ஏன் சொல்றான் அப்படின்னா, அவன் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றான். ஏய் நீ மறந்துடுவ, ஞாபகம் வச்சுக்க, எழுதி வச்சுக்க. என்ன ம். இப்போ பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிருப்போம், முக்கியமான வேலையா இருக்கும். ஏதோ ஒரு நோட்ல எழுதி வச்சு ஒரு ஒட்டி இட்டி வச்சோன்னு வச்சுக்கலாம், மறக்க மாட்டோம். என்ன? இல்லைன்னா அது மறந்தே போயிடும். என்ன? இப்ப நல்ல விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் அது பேனாவால எழுத சொல்லுவாங்கல்ல, கலம். ஆனா பேனாவை பத்தி நிறைய சிறப்பிச்சு நிறைய பேசுறாங்க குரான்ல. என்ன? பேனாவால நம்ம வந்து எழுதும் போது நம்முடைய சிந்தனை ஒருங்கிணைக்கப்படுது, அது ஞாபகத்துக்கு போகுது. என்ன? ஸோ அல்லாஹ் வந்து நம்ம நன்மைக்காக நம்மள இன்சான் அழைக்கிறோம். நம்ம எழுதி வச்சு நம்ம அதை செயல்படுத்துறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மற்றவங்கள விட போட்டி போட்டுட்டு முன்னேறலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன? ஆவணப்படுத்துதல். ஆவணப்படுத்துதல். ரெண்டாவது நோட் ஒரு என்னென்ன செய்யணும் காலைல எந்திரிச்சு, இன்னைக்கு வேலை, இன்னைக்கு இந்த இந்த வேலை ஒரு ஒரு 1 மணிக்கு இது செய்யணும், 3 மணிக்கு இது செய்யணும், 4 மணிக்கு செய்யணும், காலைல எந்திரிச்சு இது செய்யணும் அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம செஞ்சுட்டு ஈவினிங்ல வந்து நைட்ல வந்து நம்ம சுய பரிசோதனை செய்யறது நல்லதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சோம், ஆ. கெட்டது செஞ்சோம், என்ன அதை எழுதி பார்க்க சொல்றாங்க. என்ன? ஸோ இன்னைக்கு எவ்வளவு நன்மைகளை கூட்டியிருக்கோமா, பாவங்களை குறைச்சிருக்கிறோமா, அதுக்கு தௌபா செஞ்சுட்டோமா, என்ன? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, இந்த ஆலிமீன் அல்லாஹ் என்ன சொன்னா முன்னாடி, நாம் நாம் அனுப்பிய ஆதாரங்களை புறக்கணிச்சவன், ரெண்டாவது தான் செஞ்ச பாவங்களை மறந்தவன். என்ன? ம். அவங்களுக்கு வந்து நேர் வழி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களை சொல்லிட்டு வந்தான் இல்லையா? ம். ம். என்ன ம். நம்ம டெய்லி நம்ம நைட்ல அந்த சுய பரிசோதனை செய்யும் போது, ஓ இந்த பாவத்தை இன்னைக்கு செஞ்சுட்டோம், இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிக்கும் போது அந்த எந்திரிக்கிற துவாவை சொல்ல மறந்துட்டோம், இன்னைக்கு மதியானம் சாப்பிடும் போது அந்த பிஸ்மில்லா சொல்லல, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறந்துட்டோம். என்ன? நம்மளோட ஒய்ஃபை வந்து கொஞ்சம் நம்ம மனசுல கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம். என்ன? ஒருத்தர்ட்ட தப்பா பேசிட்டோம், இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. என்ன? ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம எழுதி அதை வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பாவங்கள்ல குறையுது, நம்ம தராசு வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? ம். கரெக்ட். அந்த மறதி வராம இருக்கும். என்ன? ஹூத்துங்கிறது பெரிய மீனுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய மீன் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அல்லாஹ் ஆலம். என்ன? ஹூத்து சாதாரண மீன் இல்ல. அதான் நீங்க சொன்ன மாதிரி சபீலஹு, அந்த தன்னோட சபீல எடுத்துக்கிட்டு பஹரி சரபா, சரபான கானல் நீர்னு கூட சொல்லுவாங்க. இந்த கானல் நீர்னா அந்த பாலைவனங்கள்ல ஆஹ், சரப் அது மாதிரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான், அது குழாய் மாதிரியோ அது வழியை காமிக்குது. அது அல்லாஹ் ஆலம். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தான் வெளிச்சம். அது ம். எப்படிப்பட்ட வழியா இருக்கு. நமக்கு என்ன படிப்பினை என்ன, அதை போட்டு நம்ம டீப்பா போயிட்டு இருக்க தேவையில்ல. என்ன? சோ அல்லாஹ் ஏன்னா அது செஞ்சுட்டு உள்ள போகுது, வழி அமைச்சு போகுதுன்னும் போது, அதுல ஆமா ரொம்ப யோசனை பண்ணோம்னா ஒண்ணும் கிடைக்காம. ஆமா அது ஏற்கனவே சொல்லிடுறான்ல அல்லாஹ் வந்து 300 வருஷமா, 309 வருஷமா, 5 பேரா, 7 பேரா, என்ன? அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்ன? என்ன என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். என்ன? சோ மனித தவறுகள் நடக்கும், மறதி இருக்கும். மறதி வந்து நம்ம வந்து போக்கணும்னா இந்த மாதிரி மறதி போக்க நிறைய துவாக்கள்லாம் இருக்குது. என்ன? யா அல்லாஹ் எனக்கு மறதி போக்கு, ஞாபக சக்தியை அதிகரி. இது சாப்பாடுகளும் சில நல்ல சாப்பாடுகள்லாம் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகம் ஆகுங்கிறாங்க. காரணிகள்லாம் இருக்கு உலகத்துல. நம்ம என்ன சாப்பிடுறோம், போக்குவரத்து, என்ன? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சில ஹதீஸ் கலை வல்லுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சஹீஹ் தைஃப்னு பிரிக்கும் போது, தைஃப்னு எப்படின்னா
அந்த ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல அவர் என்னன்னா கொஞ்சம் புளிப்பு மாங்காய் சாப்பிட்டவரு, அல்லாஹ் ஆலம். அந்த மாங்காய் சாப்பிட்றதுனால கொஞ்சம் இனிப்பு என்ன அவருக்கு ஞாபக சக்தி கொஞ்சமாவது குறையுமாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியாது. என்ன ம், ஸோ ம், சில ம். உணவு பழக்கவழக்கங்களும் இந்த மாதிரி சில ஞாபக சக்தியை ஊட்டுற உணவுகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அல்லாஹ் கையில இருக்குது ஞாபக சக்தி கொடுக்கறது. ஸோ நம்ம அடையாளங்களை பார்க்கணும். நம்ம சம்டைம்ஸ் நமக்கு நஷ்டம் மாதிரி தெரியும். மீன் வந்து போயிருச்சு. மீன் வழிய போயிடுச்சுன்னா நமக்கு பிசினஸ்லயோ நம்ம வாழ்க்கையிலயோ ஏதாவது ஒரு தவறு ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறான். நம்ம வந்து ம், ம். ரெண்டாவது ஒரு நஷ்டத்துலயும் அதாவது ஒரு கதவை அடைச்சா 7 கதவு திறக்கிறேங்கிறான்ல இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு திருப்பி திருப்பி அந்த ஒரு தொழிலை செய்யும் போது அதுல வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குன்னா விடாமுயற்சியோட பிரச்சனை செய்யணும். இல்ல. விடாமுயற்சி எந்த தொழிலும் பிரச்சனை இல்லாத தொழில் கிடையாது. எந்த ஒரு உத்தியோகமும் பிரச்சனை இல்லாத உத்தியோகம் கிடையாது. சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. நான் அதுக்காக ரொம்பவும் நோ பெயின் நோ பெயினே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பெயினை குறைக்கிற வழியை பார்க்கணும், கெயினை கூட்டுற வழியை பார்க்கணும். என்ன நினைக்கிறீங்க? நோ ம். பெயின் நான் பெயின்லயே இருந்துட்டு தான் இருப்பேன், கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. என்ன வழிகளை வந்து குறைக்கணும், லாபத்தை கூட்டுற வழியை பார்க்கணும். அதாவது செலவுகளை குறைக்கிறது, லாபத்தை கூட்டுற வழியை வந்து நம்ம முயற்சி எடுக்கணும். ம். ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம அல்லாஹ் அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் கொடுத்தாங்க. நம்ம அதுல வந்து ம். நமக்கு வந்து ஒரு பொறி தட்டணும். ஓ, நம்ம இது செய்யறோம், இன்னைக்கு செஞ்சோம், இது வந்து இப்படி நடந்து போச்சு, இது நடந்தது எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி தான் நடக்குது. என்ன ம். ஸோ நம்ம என்ன நாளைக்கு நடக்க போகுது என்ன நமக்கு தெரியாது. ஸோ நடந்ததுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். அதான் ரசூலா சொல்றாங்கல்ல, ஒரு மூவின் 2 தடவை ஒரே ஒரு லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஆஹ் ஸோ ஒரு முஃமின் ஆமா ஒரே பொந்தில் 2 தடவை குத்தப்பட மாட்டான். போட மாட்டான். என்ன, அந்த தப்பையை திருப்பி செய்ய மாட்டான். இந்த ஒரு இது செஞ்சா இந்த தவறு செஞ்சா இந்த தண்டனை கிடைக்கும்னு தெரியும். என்ன இந்த செஞ்சாச்சு அல்லாவுடைய நாட்டப்படி அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் அது. என்ன ஏன் தண்டனை, ம். ஏன் அந்த அந்த கஷ்டம் வந்துச்சு, அந்த செயலை செஞ்சதுனால அல்லாஹ் வந்து அவனுக்கு அதை காமிச்சிட்டான். திருப்பி அதையே போய் விழுந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன இப்போ இந்த நம்ம ஊர் பாஷையில சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு சூடு. என்ன ஸோ திருப்பி திருப்பி சூடு போட்டு நின்றா அது 2 உலகத்திலேயே நம்ம நஷ்டவாளி ஆயிடுவோம். என்ன ம். அப்படிங்கிறது அதே வந்து மாதிரி இங்க ஒரு ஆச்சரியம் ஒண்ணு நடந்திருக்கு. ம், அந்த மீன் வந்து சமைச்சு கொண்டு போனது, அது ஆமா உயிர் பெற்று எழுந்து போயிருக்குன்னும் போது, போகுது. ஆமா. அதுவும் அல்லாஹ் அப் இல்ஹாம் அறிவிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ஹாம்ல வஹி அறிவிச்சிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆ, நீங்க இதை எடுத்துட்டு போங்க, இந்த இடத்துல வந்து ஆனா சாப்பிடுறதுக்குன்னு சொல்றான்ல அடுத்ததுல. என்ன அது ம். வந்து அல்லாஹ் ஆலம். எப்படி அது போச்சுங்கிறது ஒரு நஷ்டம் அது அவங்களுக்கு. என்ன சோ சாப்பிடுறதுக்கா? ஆமா எனக்கு பசிக்குதுன்னு கேட்பாங்க அடுத்ததுல. என்ன ஆமா. ஆனா கடைசி வரைக்கும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்களே. சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. சாப் அந்த ஓ! அந்த சாப்பாடு எடுத்து அந்த மீனை எடுத்து போன நோக்கம் சமைச்சோ ம். சமைச்சோ அது நம்ம ஊர்ல இந்த காய வச்சு உப்பு போட்டு எடுத்து போகல ஏதோ அல்லாஹ் ஆலம். அது எப்படி சமைச்சாங்கன்னு அ. அவங்களுக்கு தான் தெரியும். பசியில சாப்பிடுறது தான் எடுத்து போயிருப்பாங்க. அது நஷ்டமா போயிடும் அவங்களுக்கு. அதுல வந்து ஒரு பாடம் கத்துக்கிறாங்க. இது சரி, இது வழியா நமக்கு அஹ், இந்த கிதிர் அலைஹிஸ்ஸலாத்து வழியை காமிக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ம். நம்ம மறதிங்கிறது மனித இயல்பு. அதை வந்து நம்ம எப்படி குறைக்கிறோம் பார்க்கணும். இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது ம். பொறுமையா இருக்கணும். அந்த உடனே அந்த யாரு அழைச்சிட்டு போன து- என்ன, இளைஞரை வந்து கோவப்படல, பொறுமையா இழந்துடல. என்ன அவங்க ம். வந்து அந்த ம். ம். நோக்கம் நான் வந்து நோக்கத்துல குறிக்கோளா இருந்திருக்கிறேன். என்ன சோ நம்ம நல்லா வழங்கின அடையாளத்தை காமிக்கணும். இந்த மாதிரி நஷ்டம் கஷ்டம்லாம் இருக்கும்போதுன்னா நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வர பார்க்கணும். இழப்புகளை நினைச்சோம் கவலைப்படக்கூடாது. போயிடுச்சு இது, ம். என்ன, இது மீன் போயிடுச்சு அப்படி கவலைப்பட்டுட்டா உட்காந்துடல, டிப்ரெஷன் ஆகி பசி என்ன ஆக போகுது, நம்ம சாப்பிட போறோமே, என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து நஷ்டமாயிட்டோமே அப்படின்ட்டு அவங்க வந்து கவலைப்படல. போனா போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ். என்ன எவ்வளோ நம்ம சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ம். ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க கப்ப கவுந்து போச்சுமாங்க. அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இல்ல அந்த கப்ப கவுர்ல தவறான செய்தின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு சஹாபி வந்து அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் அப்பா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. ஏன் 2 அப்ப சொன்னீங்கன்னா கப்ப கவுரணும்னு இருந்தா அது அல்லாவுடைய நாட்டம். அஹ் என்ன அது நஷ்டம் நடக்கணும்னு இருந்தா அல்லாவுடைய நாட்டம். இது வந்து அல்லாஹ் கெயின் பண்ண வச்சுட்டான். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அது நாடல்ல ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படின்ட்டு நம்ம 2யும் நடந்த விஷயங்களை போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்க கூடாது இல்லையா? துக்கங்கள் அவசியம் தான். மௌத்து ஹயாத்து நஷ்டங்கள் ஒரு 3 நாளைக்கு அஹ், கவலையோட இருக்கிறது நல்லதுதான். அதுக்காக வருஷம் ஃபுல்லா நான் துக்கமா இருப்பேன்.
சண்டையை குதிச்சுக்கிட்டு நான் வந்து சாப்பிடாம நானும் செத்து போவேன் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாம் அது சரியான சுண்ணா இல்லை இல்லைங்களா என்ன ஸோ ஒரு நஷ்டங்கள் வந்துட்டா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போனோம் எந்த நோக்கத்துக்கு எல்லாம் நம்ம அமைச்சிருக்கானோ நன்மை அதிகரிக்கிறதுக்காக என்ன முஸ்லீமா செய்யறதுக்கு கூட்டணும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கறத அதே மாதிரி ஒரு துவா இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹும்ம தக்கிர்னி மா நசீது அல்லிம்னி மா ஜஹில்து. நான் ஆஹ் மறந்ததை எனக்கு நினைவுபடுத்து, அதே உம் மாதிரி எனக்கு தெரியாததை எனக்கு வந்து கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி ஆஹ் கேட்ட துவா. இந்த துவா ஞாபகம் இருக்குங்களா? இல்லைங்களா என்ன சொல்லுங்க இன்னொரு நசி அல்லாஹும்ம தக்கிர்னி மா நசீது, தக்கீர்னி மா நசி மறந்தது எனக்கு அல்லாஹ் நினைவுபடுத்து. நான் மறந்ததை எனக்கு நினைவுபடுத்து அடுத்தது அல்லிம்னி மா ஜஹில்து, அல்லிம் எனக்கு ஜாஹிலா கற்றுக் இருக்கிறது கொடு. அறியாமையா இருக்கிறது கத்துக் கொடு ஓகே ஆஹ் நல்ல அருமையான துவா அது என்ன ஆமா. ஸோ இந்த துவா வந்து நம்ம மறந்து போற டைம்ல, இல்ல வந்து நமக்கு படிப்பு வந்து ஏறாத டைம்ல, இந்த துவா வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, ஒரு நம்பிக்கையோட நம்ம சொன்னோம்னா, நிச்சயமா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. ஓகே ஓகே. அடுத்தது. فلما جاوز قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا. அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்தபோது தனது பணியாளை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா கூறினார். 62வது வசனம் இது. இப்போ மீன் எங்க காணா போச்சு அப்படின்றது தெரியாமலேயே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துருவாங்க. இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறார். ஃபலம்மா ஜாவஸா, அவங்க 2 பேரும் கடந்து போன போது, தாண்டி சென்ற போது, அதாவது மீன் எந்த இடத்துல உயிர் பெற்று எழுந்துச்சோ அதை கவனிக்காம அவங்க போயிட்டாங்க. ஸோ அப்ப அவங்க அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பசி இல்ல. இப்ப அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு பசி உணர்வு ஏற்படுது. இதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரு நாட்டம். ஸோ இந்த டைம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கால லி ஃபதாஹு ஆத்தினா கதாஅனா, தன்னுடைய அந்த வாலிபர்ட்ட நமது மதிய உணவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காலை உணவுன்னு போட்டிருந்துச்சுல, காலை ஆகாரத்தை கதானா காலை ஆகாரத்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல மதிய ஆகாரம். ஓகே. அப்ப ஆகாரத்தை கொண்டு வா, நம்ம வந்து களைப்பா இருக்கு அப்படின்றத சொல்லி காண்பிக்கிறோம். ஸோ ஒரு தலைவராக இருந்து நம்ம சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தன்மையாக மென்மையாக நடந்து கொண்டாங்க. இப்போ நம்ம பயணத்திலே போகும்போது சக பயணிகளோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நடத்தையிலிருந்து தெரிய வருது. இப்ப அந்த எடுத்து வந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மீன் தான். மீன் வந்து ஏற்கனவே கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்றது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. ஸோ மனிதன் வந்து தன்னுடைய திட்டத்தின்படி போயிட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் வந்து அவனுடைய திட்டம் என்னவோ அதன்படிதான் வந்து மனிதர்களை வந்து நகர்த்துறான். ஸோ அப்போ உணவை தேடக்கூடிய டைம் தான் இது. இப்ப மறதி வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, நிச்சயமாக நாம் இந்த பயணத்தினால் பெருமளவு களைப்பை அடைந்து விட்டோம். இப்போ சோர்வை வெளிப்படுத்துற இடம் இது. லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா, இந்த பயணத்தினால் நாம் நிச்சயமாக, லக்கது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையானதாக இருந்திருக்கு அந்த களைப்பு. அதே மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு களைப்பாக இருந்திருக்குன்றத பார்க்க முடியுது. ஏன்னா எவ்வளவோ கடினமான பயணம் அப்படின்றது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய லைஃப்ல இருந்திருக்கு. எகிப்தில இருந்து மதியன் வரைக்கும் கடந்து வந்தாங்க. தனியா நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது களைப்படைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல எங்கேயுமே அப்படி வரவே இல்ல. ஆனா இந்த பயணத்துல மட்டும் ஏன் அப்படி வந்து சொல்றாங்கன்றத பார்க்க முடியும். அப்போ உண்மையான களைப்பு தான். நசப் அப்படின்றது வந்து உடல் சோர்வு இல்ல. உடல் சோர்வு இல்லாம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற முடிக்கிற டைம்ல ரொம்ப ஒரு களைப்பு ஏற்படும் இல்லையா? அதற்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஒரு நுட்பமான விஷயத்த வந்து தஃப்சீர் ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குறிப்பிட்ட இடத்தை அடையும் வரைக்கும் அவங்களுக்கு களைப்பு தெரியல. ஆனா அந்த எல்லையை தாண்டி போன உடனேயே ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோடனே அவங்களுக்கு களைப்பும் வந்துருச்சு, பசியும் வந்துருச்சு. இது இந்த களைப்பும் பசியும் வந்தது அல்லாஹ் வந்து அவங்கள திருப்பி அனுப்புவதற்கான ஒரு தடையாகும் அப்படின்றத
சொல்லி காண்பிக்கிறாங்க. ஸோ அறிவை தேடக்கூடிய அந்த பயணம், அந்த பாதையில உடல் ரீதியான களைப்பு ஏற்படுவது அப்படின்றது வந்து இயல்பு தான். இயல்பு எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இதுதான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ளும் போது, தெரிஞ்சு கொள்ளும் போது தான் அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படின்றது ஆஹ் புரியும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மாபெரும் ஒரு தூதர், ஒரு நல்ல ஒரு சிறந்த தூதராக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு அறிவை கத்துக்கொள்வதற்காக எந்த அளவிற்கு அவங்க களைப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மலாம் யோசிக்கணும். நம்ம ஒரு அறிவையோ, ஒரு ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்காண்டி, நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவு தூரம் வந்து நம்ம அதற்காண்டி செயல்படுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த வசனத்தின் மூலமாக. ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பசியையும், களைப்பையும் தாங்கிட்டு அறிவை தேடுறதுக்காண்டி போயிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இன்னைக்கு உலகத்துல. ரொம்ப அதிகமா கிடைக்குது. நம்ம தேடுறத விட பல மடங்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு பாருங்க ஆர்வம் இருந்து அவ்வளோ தூரம் வந்து சிரமப்பட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருந்தும், அத நம்ம கத்துக்கொள்வதற்கான ஆர்வம் அப்படின்றது வந்து குறைஞ்சு போன ஒரு நிலைமைய இன்றைய சமுதாயம் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ அ சிரமத்த எதிர்கொண்டு எவ்வளவு தூரம் அறிவை கத்துக்கொள்ள முடியுமோ, ஏன்னா இன்ஃபர்மேஷன் நெறைய கிடைக்கும்போது அத நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து இன்றைய சமுதாயத்துல மீண்டும் உருவாகணும் அப்படின்றது தெரிய வருது. அதே மாதிரி வந்து ஆ திட்டமிடல் ஒரு பிளானிங்ல வந்து ஒரு செயல்ல ஆ சில சமயம் வந்து தப்பு நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த அத வந்து பெருசா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாம, ஏன்னா போன வருஷத்துல அது மாரி தான் நீங்க சொன்னீங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங். சரி அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத ஆ அத நோக்கி போகக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து, குறிப்பா வந்து இந்த மேனேஜ்மென்ட் சம்பந்தமான அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபுல்லாமே ஆ இந்த மாதிரியான அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம செயல்படும்போது தான், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம் அப்படின்றது வந்து, இதன் மூலமா குறிப்பா இந்த வசனம் வந்து நமக்கு உணர்த்துவத பார்க்க முடியும். பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஒண்ணு. அதாவது பாசிட்டிவ் திங்கிங்கிறத விட ஏன் அந்த பயணத்தை மேற்கொள்றோம்? ஒரு செயலை செய்யணும் ம். அப்படின்னா ஒரு ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, கல்வி கற்கிறதுக்கு போறாங்க. கல்வி கற்கிறதுனால என்ன பயன்? என்ன? அவங்களுக்கு மேல இல்மு கிடைக்கும். இல்மு கிடைச்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தர்ஜா அதிகமாகும். நாளைக்கு நபியா இருக்கிறதுனால இன்னும் அவங்க நல்லபடியா ஆஹ், தெரியாத விஷயங்களை கத்துக்குவாங்க. என்ன? கத்துக்கிட்டா என்ன? அவங்களுக்கு வந்து 2 உலகத்துக்கு நன்மை கிடைக்கும். அதோட பெனிஃபிட்ஸை பார்க்கணும். பர்பஸ் அதை நம்ம ஏன் செய்யறோம்? அதாவது சொல்லுவாங்கல்ல, அஹ், அஹ், ஏன் நம்ம செய்யறோங்கிறத நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் திங்க் வந்துடும். என்ன? அது பாசிட்டிவ் திங்கிங்கிறது வந்து இன்னும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, காலைல எந்திரிச்சு இன்னைக்கு நாள் நன்றாக இருக்கும், நன்றாக இருக்கும், நன்றாக இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? ஆனா அதையே எந்திரிச்சு இன்னைக்கு நான் எல்லாம் வந்து எனக்கு இந்த நாளை கொடுத்துட்டா, இந்த நாள் மூலமா நான் என்னென்ன நன்மைகளை செய்யலாம் அப்படின்னு எழுதி என்ன வந்து இந்த நன்மை செய்யறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாலோ இல்ல நம்ம எழுதி பார்த்தாலோ அந்த இலக்கை நோக்கி நம்ம ஃபாஸ்டா போவோம். அப்பதான் பாசிட்டிவ் திங்க் ம். பண்ணீங்களா? இப்போ இன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை படிக்க போறேன். இந்த பாடத்தை படிக்கிறதுனால இந்த கோர்ஸ் முடிச்சிருவேன். இந்த கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு வந்து இந்த அளவு அறிவு சிறக்கும். அந்த அறிவு வளர்ந்ததுனால நான் வந்து எனக்கு வந்து அல்லாஹ் வந்து நன்மை கொடுப்பான். இந்த உலகத்திலையும் நமக்கு ரிஸ்க அதிகப்படுத்துவான். என்ன? உலக கல்வியா இருந்தா என்ன? மறு உலகத்துக்கும் அது நம்ம 4 பேருக்கு நம்ம அது கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அதனால வர்ற ஏன் செய்யறோம் அப்படின்னு ஒரு ம். நமக்கு நாம கேட்டுக்கிட்டா அதை நோக்கி ரொம்ப போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போரிங்கா இருக்காது. ஸோ இதுல நமக்கு என்ன அந்த நீங்க சொன்ன மாதிரி சஃபருங்கிறது வந்து ஒரு களைப்பான ஒரு பயணம். நம்ம பயணம் நம்ம நினைக்கிறோம், ஒருத்தங்க நட ஃபிளைட்ல போறாங்க, என்ன டிராவல் பண்றாங்க, அவங்க போற மட்டும் தான் கேட்டுப்பாங்க. நமக்கு தெரியும் ஜாலியா போறாங்க ஃபிளைட்ல, ஆ. அமெரிக்கா போறாங்கன்னா அவங்களோட உள்ள போய் பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ சஃபருங்கிறது வந்து இப்பவும் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது வந்து
அதான் அந்த சஃபர் துவான்னு நம்ம அல்லாட்ட கேட்குறோம். நம்ம என்ன சஃபர் துவா அது? அல்லாஹும்ம சஹரன ஹாதா வமா குன்னா என்ன அது? சுபஹானல்லதி சஹ்ஹர லனா சக்கரன ஹாதா வமா குன்னா லஹு வைன இலா ரப்பினா. முக்ரினின் அந்த இன்னும் நிறைய வரும். இந்த அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஆ, சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா ஆமா வமினல் அமலி மா தர்தா ஆமா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா. இதுலதான் அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபி சஃபர், என் கூட துணைக்கு, வல் கலீஃபத்து ஃபில் அஹல். ஆமா அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅஸா இஸ் சஃபர், இந்த ஆமா பயணத்தினுடைய கடுமையான இது, ஒரு ஆபத்தில் மந்தர், கெட்ட ஒரு இது, ஒரு சூவல் ஆமா முன்கலபு, போற இடம் வந்து சேஃப்டியா இருக்கணும். ஆமா ஃபில் மாலி வல் அஹ்லி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸ்ல வந்திருக்கு இந்த துவா. ஆமா. பாருங்க எவ்வளவு நடக்குது பயணத்துல நம்ம போறோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்ல. எவ்வளோ ம் ஆக்சிடென்ட்ஸை பார்க்குறோம்னா வந்து சில தீய பார்வைகள் வந்து அங்கே சில சைத்தான் சில ஊசலாட்டத்தை கொண்டு வருவான். என்ன பல மாதிரியான பார்வைகள்லாம் நம்ம காமிப்பான் அந்த இடத்த. அதில் வந்து நம்ம அங்கே போய் சிக்கிடக்கூடாது வலைகளில். என்ன இந்த மாதிரி துவாக்களை கேட்டுட்டு போகணும். சஃபரினா சாஹிபு அதெல்லாம் வந்து சொல்றான். நீ இந்த துவால வந்து நீ தான் என்னுடைய அந்த துணை. சாஹிபு ஃபி சஃபர். சஃபர் நம்ம என்னுடைய துணைன்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது சஃபர் நல்ல பயணத்துக்காக போகும்போது அந்த சஃபர்ல கேட்கப்படுற துவாக்கள் வந்து அங்கீகரிக்கப்படுங்கிறாங்க. என்ன ஸோ நம்ம பயணியா ஒரு பயணி முசாஃபிரா இருக்கும்போது, முசாஃபிர் யாரு? முசாஃபிரா ஏழை எழுது கிடையாது. இந்த பயணத்துல இருக்கிறவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்டா சில 5, 6 இடத்துல துவாக்கள் கபூலாகுங்கிறாங்க. மழை பெய்யும் போது கேட்கிற துவா, இந்த பயணிக்கும் போது கேட்கிற துவா, பெற்றோர் பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்கள் பெற்றோருக்காக, ஹஜ்ஜத்துல கேட்கிற துவாக்கள். என்ன ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து அநியாயம் இழைக்கப்பட்டவன் கேட்கிற துவா. ஸோ இந்த மாதிரி துவாக்கள் அல்ல கபூல் செய்யலாம். அதுல பயணத்துல இருக்கிறவங்களோட துவாவும் ஒரு இடத்துல நான் படிச்சேன். ஏன்னா அந்த கஷ்டம் அந்த பயணத்துல வந்து அல்லாஹ் வந்து நல்ல பயணமா இருக்கணும். என்ன அவங்கள்ட்ட இப்போ நான் சினிமாவுக்கு போகும்போது துவா கேட்டுக்கிட்டு போனா அது அந்த துவாவை ஏத்துக்க மாட்டான். என்ன சோ பயணம்ங்கிறது வந்து நல்ல ஒரு இலக்கை நோக்கி ஒரு என்ன சொந்தக்காரங்களை பார்க்க போற பயணமா இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போற பயணமா இருக்கலாம், உம்ரா பயணமா இருக்கலாம், ரெசுக்க தேடி போற பயணமா இருக்கலாம். அந்த மாதிரி பயணங்கள்ல எல்லாம் நம்ம கேட்கிற துவாவை எல்லாம் வந்து ஏத்துக்கிறான். சோ அந்த எந்த சிரமத்தையும் சிரமத்தோட போறாங்க. அவங்க வந்து பசியில களைப்புல என்ன இந்த ஒரு அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞரோட முக்கிய 2 பேருமே பாருங்க, 2 பேருமே சளைக்காம போறாங்க. என்ன உங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? என்ன கலப்பு ஏற்பட்டாலும், என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த ஹில்லர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஒரு ஆம்பிஷனோட போறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் நோக்கி போறோம். என்ன கதானா அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதானான்னா கதா தூன்னு சொல்லல, என்னுடைய சாப்பாடுன்னு சொல்லல. என்ன பாத்தீங்களா அந்த வார்த்தைய? சாப்பாடு இப்ப நம்ம சாப்பாடு இப்போ டிரைவர் அழைச்சிட்டு போறோம். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பாடு டிரைவருக்கு வந்து 100 ரூபாய் காசு கொடுத்து நீங்க வெளியே போய் சாப்பிடுங்க, அதே பரவாயில்ல, நீங்க ஒண்ணு பார்த்து ஈக்குவலா வச்சுக்கணும். ஆனா அவங்களோட நம்ம அவ்வளவு மனிதர்கள் தானே. அது வந்து ஒருத்தவங்களுக்கு சில பேர் ஃபேமிலியோட இருப்பாங்க, கணவன் மனைவியா இருப்பாங்க, அவங்கள டிரைவர் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்க முடியாது. அந்த மாதிரி நேரம் இல்லை. பட் மனசார வந்து அவங்கள வந்து என்ன பாரபட்சம். நான் வந்து நான் மேல நீ கீழே, நான் முதலாளி நீ தொழிலாளி அந்த அப்படின்னு சொல்லலாம். அவங்க 10,000 நீ என்னுடைய தொழிலாளி தானே, என் சாப்பாடை கொடு அப்படின்னு கேட்கல. 2 பேரும் சேர்ந்து எடுத்து போயிருக்காங்கன்னா 2 பேரையும் வந்து அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 10 வந்து உதவியாளர். அவன் நபியா ரசூலாங்கிறது அல்லாஹ் ஆலம். ஆனா இதுல அல்லாஹ் சொல்றது வந்து உதவியாளர் தான் சொல்றான். என்ன 2 பேரும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க, சேர்த்து ஒன்னா வந்து பயணிச்சிருக்காங்க போது நம்மளும் அந்த மாதிரி உதவியாளர்ன்றது இது வந்திருக்கா? வாலிபர் அவ்வளவுதான். ஆனா இதுக்கு விளக்கம் சொல்றது என்னன்னா, யூஷா பின் நூனை தான் இது குறிக்குது, அவங்க நபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி இவங்க தான் நபியா இருந்திருக்கு. ஒரு துணைக்கோ ஹெல்ப்புக்கோ சேர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறீங்களா? உதவியா? ஏன்னா அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பயணத்துல கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. போன பயணத்துல ஃபிரௌன்ட்ட போய் பேசும்போது ஹாரூன் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல ஒரு துணைக்கு
ஆமா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துலயும் அப்படிதான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போதும் சேர்ந்து தான் ம். பயணிப்பாங்க. குகையில தங்குறாங்க, 3 பேர் தங்குறாங்க. என்ன 3 பேர் ம். நம்ம நீங்க உங்க 3 பேர் நான் ஒரு ஆள் இருக்கிறேன். அந்த ஹதீஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் இருக்கிறேங்கிறாங்க. ஆமா. ஸோ நம்ம வந்து அதுல நிறைய பாடங்கள் 2 பேரும் டீமா ஒர்க் பண்ணா அந்த பெரிய ஒரு காரியங்களை நிறைய சாதிக்கலாம். அந்த டீம் பெருசாகும். ஒரு ம். ஒரு நண்பனை பத்தி தெரியணும்னா அவனோட தங்கி இருந்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பயணிச்சா பயணத்துல சேர்ந்து சேர்ந்து பயணிச்சா தெரியுமா? ஆமா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், கஞ்சனா இருக்கானா, இந்த தாராளமானா இருக்கானா, நல்லவனா எல்லாமே இருக்கானா, எல்லாமே அதுல இருந்து தெரிஞ்சிடும். சோ இதுல நமக்கு என்ன படிக்கணும்னா நம்ம வந்து ட்ரீட் பண்றது கரெக்டா எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணும். மனசாலையாவது கீழே கீழே யாரையும் பார்க்க கூடாது. எல்லாருமே அல்லாவுடைய ஆஹ் ரசூலுல்லாஹி இஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு யூதருடைய பெண்மணியோட ஜனாசா போகுது, ஏஞ்சி நின்னாங்க. எந்திரிச்சு நிக்கிறாங்க, கேக்குறாங்க சஹாபாக்கள்லாம், ஏங்க அவங்களுக்கு போய் நம்மளுடைய எதிரிகளாச்சு அவங்க, ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அவங்களும் அல்லாவுடைய அது படைப்பு தானே, என்ன அல்லாவோட படைக்கப்பட்ட மனிதன், என்ன ஒரு மாற்று மத சகோதரர் அப்படின்றாங்க. இந்த சகோதரன் சகோதரி. ம். சோ நம்ம எல்லாரையும் வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம். மனித நேயம் அப்படின்றது அந்த இடத்துல. ஆனா அதே நேரத்துல மனித நேயம்னா இந்த இந்த கண்ணத்துல அறிஞ்சு அந்த கண்ணத்துல வாங்கணும் சொல்லல. என்ன தற்காப்புக்காக போரிடலாம் சொல்லி இருக்குது. என்ன சொல்லு. ஒருத்தன் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்து கிடந்தான்னா வந்து நம்மளுடைய சகோதரன் தான் அப்படின்னு வீட்டுல படுத்து வச்சு போக மாட்டேன்னா விட முடியாது. என்ன ஆஹ் அந்த காலத்துல உரிமைக்காக போராடுறது வந்து அது வந்து சகிதான மரணங்கிறாங்க. அதாவது ஆஹ் சில பேரை வந்து தன்னுடைய நிலத்துக்காக போரிடுறதே வந்து அது ஒரு ஷஹீது ஜிஹாதுல. ஜிஹாதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள ஆழ்ந்து போடுறது. ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு ஒரு ம். நல்ல ஒரு ஆயத்தை இறக்குறான். அந்த பின்னணி என்னன்னா, அது ரசலாசலத்துல வந்து டீல் பேசுறாங்க இல்லைங்களா, அந்த காஃபியரோட பேசுறாங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய அல்லாஹ் ஆமா. சேர்ந்து வணங்குவோம், இன்னொரு வருஷம் வந்து நீங்க வந்து எங்களுடைய வந்து சேர்ந்து வணங்குங்க, இல்ல நாங்க தனியா அதை வணங்கிக்கிறோம், அனுமதி கொடுங்கன்னு எதை கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்பதான் எல்லாம் வந்து சொல்லிடுற லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இதை நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் டீல் வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா இன்னொரு ஆயத்துல வந்து பரா அல் மூமினூன், அது என்னது, இந்த பிஸ்மில்லா இல்லாம இருக்குமே ஒரு சூறா, ஆமா. சூரா தௌபாவா? தௌபால பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து ஆஹ், எதிரிகளை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள், அவங்கள வந்து அது என்ன வரி வாங்குங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது தற்காப்புக்காக. ஸோ ம். எல்லாம் அந்த இடத்துல வந்து லக்கும் தீனுக்கும் வலியுதுன்னு சொல்லல. என்ன ஸோ ம். நம்ம குரான் ஆயத்துக்களை படிக்கும் போதும் நம்ம வந்து அப்படி அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. பயணம் சொல்லிட்டாங்க நான் கிளம்புவோம் அப்படின்னு இப்போ கிளம்புறோம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. மனசாலையாவது பயணிக்கணும், இல்ல கிடைக்கிற நம்ம ஒரு பள்ளியாசல்ல இருக்கிற என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அதுல இருந்து கத்துக்கணும்.